அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது விந்துஜெயம். விந்துஜெயம் என்ற தலைப்பில் அனைத்து மாகாணங்களும் பாடியிருக்காங்க. அதில் வந்து நம்ம யோகாசனம் மூலயமா நம்ம எப்படி வந்து நம்ம விந்துஜெயம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த ஆண்மை குறைபாடு, விந்து நோய், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கள்ல, அதை பற்றி நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து முக்கியமான ஆசனம் என்னென்னா, அந்த ஆசனத்தோட அட்டவணை நான் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து அதில் கும்பகம் எப்படி பண்ணணும், நீங்கள் மூலபந்தங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஆண்களுக்கு வந்து சுக்கிலமாகவும் பெண்களுக்கு வந்து சுரோனிதமாகவும் இதில் வந்து சேரும். இது வந்து சுக்கிலம், சுரோனிதம் இது ரெண்டுமே 5 வகையான ஆற்றல்கள் கொண்டு இருக்குது. வெப்பசக்தி, மின்சக்தி, ஒளிசக்தி, காந்த சக்தி, அணுசக்தி. இந்த வெப்பசக்தினா ஹீட், பாடி ஹீட் ஆகுது, அதான் சுத்த உஷ்ணம். வெப்பசக்தி. அடுத்து மின்சக்தி, இந்த கரண்ட் ஷாக் ஆகிற மாதிரி, கரண்ட் ஷாக் எடுத்து வைக்கிறது கிடையாது. அந்த ஒரு உங்களோட அந்த விந்தில் வந்து ஒரு இந்த சுக்கிலம் சுரோனிதத்தில் வந்து ஒரு தகுதி ஏற்பட சுக்கிலம் தம்பித்து ஒரு திரள் ஆயிடன்னு வள்ளல் பெருமான் வந்து பாடுவார். அது மாதிரி ஒரு திரள் ஆக 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 அதோட தகுதி வந்து உயர்ந்து கொண்டே வரும். அதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்போ வந்து ஆண்களுக்குரிய ஆண்மை குறைவுக்கான ஆசனங்களும் அதற்குரிய முறைகளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சலபாசனம். அது வந்து 3 தடவை பண்ணணும். ஒவ்வொரு தடவைக்கும் நிறுத்தும் காலம் வந்து 4 to 10 வினாடிகள். அடுத்து பஸ்தி மத்தாசனம். அது வந்து 4 தடவை பண்ணணும். 4 to 20 வினாடிகள் செய்யணும். அடுத்து ஹாலாசனம் முதல் 2 காலங்கள், ஒவ்வொரு காலமும் 4 முறை செய்யணும். 4 to 10 வினாடிகள். அடுத்து சர்வாங்காசனம் 2 முறை செய்யணும். 2 to 15 நிமிடம். அடுத்து மத்தியாசனம். இது வந்து 3 முறை செய்யணும். 1/4 மணி நேரத்திலிருந்து 2 நிமிஷம் வரை செய்யணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சிரசாசனம் 2 to அரையிலிருந்து 10 நிமிஷம். அரை மணி நேரமும் செஞ்சுக்கலாம், 10 நிமிஷம் செஞ்சுக்கலாம். அடுத்து அர்த்த மத்தியோத்ரா. இது வந்து 3 தடவை செய்யணும். 4 to 12 வினாடிகள் செய்யணும். அடுத்து பத்மாசனம் 1 to 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வந்து செய்யணும். அடுத்து உட்டியாசனம், உட்டியானா. இது வந்து 4 to 6 வரை செய்யணும். 6 தடவை செய்யணும். சரிங்களா? 4 to 6 தடவை செய்யணும். பிறகு அதற்கான நிறுத்தும் காலம் வந்து 4 to 12 வினாடிகள். அடுத்து நவுலி 4 to 6, நிறுத்தும் காலம் 4 to 15 வினாடிகள். அடுத்து சாவாசனம் 1 தடவை 3 to 5 நிமிஷம். அடுத்து நாடி சித்தி. இது வந்து எப்படினாலும் நம்ம எத்தனை தடவை வேணாலும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து 3 to 7 நிமிஷம். இது வந்து இதற்கு வந்து 12 ஆசனங்கள் வரும். 12ஆவதாக நாடி சித்தி வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதில் வந்து உட்டியான ஜலத்திர மூலபந்தங்களுடன் கும்பக பிராணாயாமம். உட்டியான நம்ம 9ஆவதாக பார்த்தோம்ல, ஜலாத்திர மூலபந்தங்களுடன் கும்பக பிராணாயாமம். அதற்கான காலம், கும்பக காலம் வந்து 6 to 15 வினாடி. கும்பக எண் வந்து 4 to 10 முறை, 10 முறை செய்யணும். 4 to 10 முறை. இது வந்து கும்பக காலம் வந்து 6 to 15 வினாடிகள். நம்ம இந்த ஆசனங்கள் செய்யும்போது இந்த மூலபந்தத்தை நீங்கள் பிடிச்சி பழகிக்கலாம். இதில் வந்து உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியமான ஒன்றாக இதில் வந்து அமையும். சரிங்களா? சாப்பிட வேண்டிய உணவு, விளக்க வேண்டிய பதார்த்தங்கள். இதில் வந்து கீரைகள், பால், பழங்கள் நிறைந்த உணவு இருக்க வேண்டும். காரம், கடுகு விலக்கலாக, அதற்கு பதிலாக எலுமிச்சை பழ ரசம் சேர்க்கவும். சரிங்களா? இதில் வந்து நான் ஒன்றுக்கு நான் ஒவ்வொரு அட்டவணையாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். அடுத்ததாக நம்ம பகுதியாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.